ஹெல்தியா சாப்பிடணும், ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு தான் இருக்காது சொல்லுங்க. ஆனா அது மெயின்டைன் பண்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஒரு வாட்டி மறந்து போவோம், இல்ல அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்டிங்ல வச்சுட்டு இருப்போம். ஆனா இந்த மாதிரி மீல் ப்ரிப் பிளான் போட்டீங்கன்னா டெய்லி நீங்க ஹெல்தியான ஃபுட் மட்டுமே சாப்பிடலாம். எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா? நம்ம சாப்பிடுற உணவுல ஏதாச்சும் ஒரு வேலையாச்சும் நம்ம மில்லட் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்போம். பட் அது எப்படி சாப்பிடணும்னு தெரியாமலே நிறைய பேர் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இந்த மாதிரி செஞ்சு வச்சீங்கன்னா டெய்லி காலங்காத்தால இல்ல நைட் ஒரு வேலையாச்சும் நம்ம மில்லட் சாப்பிட்ட மாதிரி நம்மளுக்கு திருப்தியா இருக்கும், நம்ம ஹெல்தியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ராகி தோசை ஆர் இட்லிக்காக மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன். எல்லாத்துக்கும் மெஷர்மெண்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது எப்படி ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றேன். 1.5 கப் அளவுக்கு ராகி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பச்சரிசி இல்லைன்னா இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். பாதி கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, பாதி கப் அளவுக்கு அவுல் சேர்த்துக்கிட்டு ஒரு பாதி ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ராகி இட்லி ஆர் தோசைக்காக மெஷர்மெண்ட் அது. இப்போ மில்லட்ஸ் இட்லி ஆர் தோசைக்காக மெஷர்மெண்ட் சொல்றேன். இது ரொம்பவே ஈஸி. வீட்டுல இருக்கிற மில்லட்ஸ் எல்லாமே ஒரு கப் எடுத்துக்கணும். கம்பு, ராகி, ஜோளம், அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு 1 கப்பு, ப்ரௌன் ரைஸ் சேர்க்கிறேன் நானு. இங்க நீங்க பிளாக் ரைஸ் இல்லைன்னா ரெட் ரைஸ் கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். என்கிட்ட அது எதுவுமே இல்லாதனால நான் ப்ரௌன் ரைஸ் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பாதி ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான் மில்லட்ஸ் தோசை ஆர் இட்லிக்காக மெஷர்மெண்ட். இது ரொம்ப சிம்பிள். இதுக்கு எல்லாமே ஒரு கப் எடுத்துக்கணும். அவ்வளவுதான். வெந்தயம் பாதி ஸ்பூன் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து நவதானிய தோசை ஆர் இட்லிக்காக மெஷர்மெண்ட். இது கூட ரொம்ப சிம்பிள் தான். ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்றோம். எல்லாமே ஒரு கப்பு இருக்கவே நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ராகி, கோதுமை, உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் மூக்கடலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பிளாக்கா இருந்தாலும் பரவாயில்ல, ஒயிட்டா இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் கம்பு, ஜோள, கிரீன் கிராம், பச்சை பயிறு, கரெக்ட், பச்சை பயிரும் 1 கப்பு. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மொக்கா சோளம் சீட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட அது இல்லாதனால நான் அது இன்னைக்கு சேர்க்கல. ஸோ அதுவும் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே தான் நவதானிய தோசை ஆர் இட்லிக்காக மெஷர்மெண்ட். பாக்குறப்ப ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டு சாப்பிட போறோம் அப்படின்னு தோணுதுங்களா? கண்டிப்பா ஹெல்தியான ஃபுட்டு தான் சாப்பிட போறீங்க இந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா. இப்போ வந்து கம்புக்கான இட்லி ஆர் தோசை மெஷர்மெண்ட் சொல்றேன். கம்பு 1 கப் எடுத்துக்கோங்க. பச்சரிசி பாதி கப்பு. அதுக்கப்புறம் ப்ரௌன் ரைஸ் வந்து பாதில இருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு பாதி கப்பு, வெந்தயம் 1 ஸ்பூன். அவ்வளவுதான் கம்பு இட்லி ஆர் தோசைக்காக மெஷர்மெண்ட். இப்போ வந்து பெசரட்டு, இது ஆந்திரா ஸ்பெஷல். இதுவும் உடனே செஞ்சு சாப்பிட வேண்டிய ரெசிபி தான். ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்தியும். ஸோ பெசரட்டுக்கான மெஷர்மெண்ட் ரொம்பவே ஈஸி. பயிர் வந்து 1 கப்பு, பச்சரிசி வந்து பாதி கப்பு. அவ்வளவுதான். இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே பாத்தீங்க இல்லையா? இது வாரம் ஃபுல்லா ஒரு நாளைக்கு ஒன்னொன்னு எடுத்து ஊற வச்சு ஒரு 4 மணி நேரம் இல்ல 5 மணி நேரம் ஊறின பிறகு அரைச்சி வச்சுட்டு காலங்காத்தால ஏஞ்சி பார்த்தா இட்லி ஆர் தோசைக்கான மாவு வந்து ரெடி ஆயிடும். நம்ம ஈஸியா இட்லி ஆர் தோசை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது அன்னன்னைக்கே செஞ்சுக்கலாமே, எதுக்காக இந்த மாதிரி முன்னாடி செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். இது செய்யறது பெரிய கஷ்டமான வேலை ஒன்றும் கிடையாது. ஆனா நம்ம ஹெல்தியா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் வருது நம்மளுக்கு சோம்பேறித்தனம். ஐயோ இதெல்லாம் எடுத்து ஊற வைக்கணுமா, நாளைக்கு பாத்துக்கலாம் விடு, நாளைக்கு செஞ்சுக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு பெண்டிங்ல வச்சுட்டே இருப்போம். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வாரத்துல எப்போ ஃப்ரீயா இருக்கிறோமோ அந்த நேரத்துல உட்காந்து இது எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த கவரை ஓபன் பண்ணீங்களா, கிண்ணத்துல இந்த ரைஸ் போட்டீங்களா, ஊற வச்சிங்களா, நைட்டு தூங்குறப்ப அரைச்சி வச்சிங்களா, காலங்காத்துக்குள்ள நம்மளுக்கு இட்லி ஆர் தோசை ரெடி ஆயிடும். நம்ம நார்மலா செய்யற இட்லி ஆர் தோசைக்கு அரிசி ஊற வைக்கணும் அப்படின்னு நினைச்சாலே மண்டே நினைச்சா ஃப்ரைடே வரைக்கும் பெண்டிங்ல வச்சுட்டு ஃப்ரைடே தான் ஊற வைப்போம். ஸோ இது அப்படிதான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். டெய்லி இது மெயின்டைன் பண்ண மாதிரி திருப்தியாகவும் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு கவர் எடுத்து ஊற வச்சு பாருங்க, மறுநாளைக்கு உங்களுக்கு ஹெல்தி ஃபுட் கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கಂಟು நீங்க ஜாஸ்தி மெஷர்மெண்ட் எடுக்காதீங்க. ஏன்னா இது நார்மல் இட்லி தோசை மாவு மாதிரி ரொம்ப நாளைக்கு இருக்காது. நம்ம நார்மல் இட்லி தோசை எத்தனை நாளைக்கு அரைச்சு வைப்போம்? நான் 4 நாளுக்கு ஆகிற மாதிரி அரைச்சு வச்சிடுவேன் ஃப்ரிட்ஜ்ல. ஸோ அந்த மாதிரி அரைச்சு வைக்க கூடாது. 1 or 2 டேஸ்க்குள்ள காலி ஆகிற மாதிரி பாத்திக்கணும். உங்க வீட்டுல எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி
மாதிரி நீங்க மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஆனா இதோட அளவு இவ்வளவுதான். நான் இங்க ஜிப்லாக் கவர்ல ஸ்டோர் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்களும் அதுலதான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்ககிட்ட நிறைய ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் இருக்கு, அது ஸ்டோர் பண்றதுக்கு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல கூட நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் எங்களுக்கு ரொம்ப சின்ன இடம் கிச்சனு, ஸோ அதனால நான் இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் வந்து நிறைய ஆக்குபை பண்ணாது இல்லையா, ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்ல போட்டு பிளாஸ்டிக் டப்பால போட்டு வச்சுக்கிறேன். எப்போ தேவைப்படுதோ அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு கவர் ஓபன் பண்ணி கிண்ணத்துல போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுப்பேன். அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பேக்கெட் ஓபன் பண்ணி இங்க காமிக்கிறேன். இன்னைக்கு நான் மில்லட் தோசை ஆறு இட்லிக்காக ஊற வச்சு வச்சிருக்கிறேன். இந்த மில்லட்ஸ் எல்லாமே நல்லா கிளீன் பண்ணிட்டு ஒரு 5-6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி அரைச்சி வச்சாலே போதும். எப்படியோ சம்மர் தானே, சீக்கிரமா புளிச்சிடும். அதுலவும் மில்லட்ஸ் இன்னும் சீக்கிரமா புளிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுட்டு மீதி இருக்கிற வேலையெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். நைட்டு தான் அது அரைக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அடுத்தது வந்து நம்ம கடையில இருந்து வெல்லம் வாங்கிட்டு வந்து வைப்போம். ஆனா அது அவசியத்துக்கு தேவைப்படுறப்போ ஐயோ அது கட் பண்ணணுமே, ஸ்வீட் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவலைப்படுவோம். ஐயோ அது கட் பண்றதுக்குள்ள இவ்வளோ டைம் ஆகுமே, நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்டிங்ல வச்சிடுவோம் அந்த ஸ்வீட் செய்யறது கூட. ஸோ அந்த மாதிரி செய்யாம வெல்லம் வாங்கிட்டு வந்த உடனே துருவி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வேலை வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் சமையல் செய்யறப்போ. ஆனா வெல்லம் கட் பண்றது ரொம்ப பெரிய டாஸ்க் மாதிரி இருக்கும், ரொம்ப கெட்டியா இருக்கும், கட் பண்ணவே முடியாது. அதுக்காக தான் இந்த டிப்பு ஃபாலோ பண்றேன் நானு. உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணுங்க. இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா ஜஸ்ட் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் கூட ஸ்டீம் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணா போதும். வெல்லம் மேல இந்த மாதிரி ஜஸ்ட் மெல்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா போதும். அது எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா கட் ஆயிடும். அதுவே நீங்க டைரக்டா கட் பண்றதுக்கும் இப்படி கட் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா எல்லா வெல்லம் துருவி வச்சிடலாம். நம்ம நார்மலா வெல்லம் வாங்கிட்டு வந்ததும் ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுவோம் இல்லையா, ஏன்னா எறும்பு பிடிச்சிடும் வெளியில வச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வைப்போம். நார்மலாவே வெல்லம் கட் பண்றது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கும். அதுவும் ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னா இன்னும் கெட்டியா இருக்கும். அதை எடுத்து வச்சு ஒரு 2 மணி நேரம் ஆன பிறகு கட் பண்ணிட்டு இருப்போம். அப்பயும் நம்மளுக்கு டைட்டா தான் கட் ஆயிட்டு இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் ஸ்டீம் பண்ணாதீங்க, 2 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா வெல்லம் ரொம்ப ஈஸியா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரஸ்ட் மீ காய்ஸ், இது வரைக்கும் நீங்க இந்த டிப் ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணுங்க. எப்படி வந்துச்சு ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சேனல் தேடி வந்து கமெண்ட் பண்ணுங்க, கொஞ்சம் குஷி ஆயிடுவேன். அதுக்கப்புறம் பாட்டில் ஃபுல்லா ரொப்பி வச்சுட்டா இன்னும் ஜாஸ்தி இருக்கவே ஜிப்லாக் கவர்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இது நீங்க வெளியிலவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்ல ஃப்ரிட்ஜ்லவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போ ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உடனே எடுத்து செஞ்சுட்டே இருக்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும் வேலை. டிவி பாக்குறப்போ இல்ல சீரியல்ஸ் பாக்குறப்போ இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கணும்னா நம்மளுக்கு வேலை வந்து பாதி கம்மியாகும். அதுக்கப்புறம் காலங்காத்தால ஊற வச்சு வச்சிருந்தோம் இல்லையா மில்லட்ஸ் எல்லாமே, அது வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அரைச்சி வச்சிடுறேன். நான் இப்போ கொஞ்சமா இருக்கவே மிக்சில தான் போடுறேன். நார்மல் இட்லி ரைஸ் அப்படி இருந்தா கிரைண்டர்ல போட்டுப்பேன். ஸோ இது கொஞ்சம் தானே, அதனால மிக்சியில போடுறேன். எங்களோட கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு இடம் வந்து. ஸோ அதுக்காக நான் லைட்டா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். புளிக்குமோ புளிக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு சின்ன டவுட் இருந்துச்சு, அதனால லைட்டா உப்பு சேர்த்துனேன். இல்லைன்னா நீங்க நார்மலா அப்படியே மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு வச்சிடலாம். காலங்காத்துல பாருங்க நல்லா புளிச்சு வந்திருக்கு, கரெக்டா இருக்கு. இப்படி இருந்தா கரெக்டா வரும். இட்லியா இருந்தாலும் தோசையா இருந்தாலும் கிறிஸ்பியா வரும், நல்லா சாஃப்டா இருக்கும் இட்லி. நான் நினைச்சது உண்மை ஆயிடுச்சு. உப்பு சேர்க்காம இருந்திருந்தா இன்னும் புளிச்சிருக்காது. உப்பு சேர்த்ததுனால கரெக்டா புளிச்சிருக்கு. இப்போ வந்து நான் மாவு 2 செப்பரேட் பண்றேன். ஏன்னா இவ்வளோ மாவு எங்க வீட்டுல ஒரே வேலைக்கு காலி ஆகாது. ஸோ அதனால நான் செப்பரேட் பண்ணிட்டு பாதி மாவு வந்து எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டேன். நைட்டுக்கு தோசை ஊத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. காலங்காத்தால இட்லி செய்யறதுக்காக அதே மாவுல இன்னும் கொஞ்சம் சால்ட்டு சோடா சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுவேன். காலங்காத்தால ஏஞ்சதும் இந்த வேலை செஞ்சு வச்சிடுவேன். அப்பதான் நம்ம டிஃபன் டைம்க்கு இட்லி நல்லா சாஃப்டா புஷ்ஷன்னு வரும். ஸோ அதுக்காக தான் ஏஞ்சதும் இந்த வேலை செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் டிஃபன் செய்யற நேரத்துல இட்லி ஊத்தி வச்சுப்பேன். ரொம்ப நல்லா வரும். மாவு முன்னாடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும்னா அது நார்மல் இட்லியா இருந்தாலும் மில்லட்ஸ் இட்லியா இருந்தாலும் ஒரு 1 hour முன்னாடி மாவு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு வந்து இட்லி
நல்லா சாஃப்டா புசு புசுன்னு வரும். ஸோ அதுக்காக தான். இப்போ இட்லி ஊத்தி வச்சுட்டா, பசங்களுக்கு ஸ்கூலும் இருக்கு. பசங்க பார்க்குறப்ப என்னவோ செஞ்சு வைக்குது எங்க அம்மா அப்படின்னு தான் நெனைச்சாங்க. பட் சாப்பிட்டு பார்த்த பிறகு, "சூப்பரா இருக்குமா, அடிக்கடிக்கு செய்யுமா" அப்படின்னு கேட்குறாங்க. லஞ்சுக்கு கூட இதே கொண்டு போயிட்டாங்க. ஸோ பசங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளும் ஹெல்தியா சாப்பிடுறோம், பசங்களுக்கும் ஹெல்தியா குடுக்குறோம் அப்படின்ற திருப்தி வருது இந்த மாரி செஞ்சா. ஸோ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாரி மெஷர்மென்ட் எடுத்து முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட வேலை ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இட்லிக்கு சாம்பார் அந்த மாரி எல்லாம் நல்லா இருக்காது. கொஞ்சம் காரமா, புளிப்பா இருக்கிற சட்னி ஏதாச்சும் செஞ்சுக்கோங்க. இன்னும் டேஸ்டியா இருக்கும். நெக்ஸ்ட் இட்லி எப்படி வந்திருக்கு இல்லையா? தோசை எப்படி வருமோ அப்படின்னு நெறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் தோசையும் ஊத்தி காமிக்கிறேன். தோசை வேற லெவல் நிஜமாவே. இட்லிக்கிಂತ தோசை இன்னும் நல்லா வருது. தோசை ரொம்ப கிறிஸ்பியா, ரொம்ப டேஸ்டியா வருது. ஸோ இந்த மாரி நைட் உணவு எடுத்துக்கணும்னா நம்ம ஹெல்தியா சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா? ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து கறிவேப்பிலை பவுடருக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி பவுடர்ஸ் நம்ம வீட்ல கண்டிப்பா இருக்கணும். நம்மளுக்கு எப்பயாச்சும் உடம்பு முடியல, இல்ல இன்னைக்கு குழம்பு செய்யறதுக்கே பிடிக்கல அப்படின்னு நினைக்கிற டைம்ல இந்த மாதிரி கறிவேப்பிலை பவுடர், இன்னொரு பவுடர் எதுவா இருந்தாலும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே விதமா பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கா இருக்கட்டும், இல்ல டிஃபன் சாப்பிட்றதுக்கா இருக்கட்டும், இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது கூட நம்ம ஃப்ரீயா இருக்கிறப்போ செஞ்சு வச்சுக்கணும்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்காக மெஷர்மெண்ட் சொல்றேன் நானு. ஃபர்ஸ்ட் வந்து கறிவேப்பிலை காய வச்சு எடுத்துக்கோங்க. அது வீட்லவே காய வச்சாலும் சரி, மாடி மேல காய வச்சாலும் சரி. நான் வீட்லவே காய வச்சு எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் 5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திக்கணும். 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய் எடுத்துக்கணும். லாஸ்ட்ல சேர்க்கறதுக்கு பூண்டு எடுத்துக்கணும். பூண்டு வந்து நான் தோல் பிரிக்காமலே சேர்த்திருக்கிறேன். எனக்கு அப்படியே சேர்த்தாதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால உங்களுக்கு அது பிடிக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தோல் பிரிச்சுட்டு சேர்த்திக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிளேட்ல எடுத்து வச்சிருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணிக்கணும். அதுல காஞ்ச மிளகாய் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறமா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி அளவுக்கு ஃப்ரை ஆன பிறகு, ஏன்னா காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டோம்னா சீக்கிரமா ஃப்ரை ஆயிடும். அதுவும் இல்லாம நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அது அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டே இருக்கும் இல்லையா? ஸோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதுக்காக தான் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஃப்ரை ஆன பிறகு காஞ்ச மிளகாய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணோம்னா சீக்கிரமா ஃப்ரை ஆயிடும். இது எல்லாமே ஃப்ரை ஆன பிறகு ஒரு பிளேட்ல மாத்திட்டு அதுலவே கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணிக்கணும். கருவேப்பிலை காய வச்சுட்டோம் இல்லையா? எதுக்காக ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். காய வச்சாலும் இந்த மாதிரி லைட்டா சூடு படுற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். அப்பதான் அதுக்குள்ள இருக்கிற பச்சை வாடை போகும். நம்ம சாப்பிட்றப்போ ரொம்ப அரோமேட்டிக்கா இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுவும் இல்லாம மிக்ஸி ஜார்ல சேர்க்கிறப்போ நல்லா கிரைண்ட் ஆகும். இப்படி லைட்டா ஃப்ரை பண்ணோம்னா. ஸோ அதுக்காக தான் இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ எல்லாமே ஃப்ரை பண்ணிட்டோம் இல்லையா? மிக்ஸி ஜார்ல ஃபர்ஸ்ட் காஞ்ச மிளகாய் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கருவேப்பிலை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா யாருமே சாப்பிட மாட்டோம். குழம்புல சேர்த்தாலும் அது எடுத்து பக்கத்துல வச்சுட்டு தான் சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி செஞ்சு வச்சோம்னா பசங்களா இருக்கட்டும், உங்க வீட்டுல யாரா இருக்கட்டும், கண்டிப்பா இந்த பவுடர் விரும்பி சாப்பிடுவாங்க. எங்க பசங்களுக்கு இந்த பவுடர் இருந்தா போதும், நான்வெஜ் பக்கத்துல வச்சாலும் சாப்பிட மாட்டாங்க. இந்த பவுடர் தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ பசங்களுக்கும் இப்பத்துல இருந்தே நம்ம இதெல்லாமே ரூಢி பண்ணணும். அப்பதான் அவங்க வளர்ற டைம்ல கூட இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு விரும்புவாங்க. ஸோ பசங்களுக்கும் கண்டிப்பா இந்த பவுடர் கொடுக்கலாம். இது எப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோல காமிக்கிறேன். ஒண்ணுமே இல்ல. இந்த பவுடர் சேர்த்தமா, ஜஸ்ட் எண்ணெய் ஊத்திக்கணுமா, நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோமா, அவ்வளவுதான். ஆனா நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்காக தான் மறுபடியும் சொல்ல வேண்டியது அவசியம் இருந்துச்சு. இப்போ கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்ட பிறகு பூண்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஜஸ்ட் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கணும். பூண்டு வந்து ஃபுல்லா மிக்ஸ் ஆக கூடாது. அங்கங்க வாயில பட்டாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்காக ஜஸ்ட் ஒரு 1 2 பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ பருப்பு பொடி வந்து காமிக்க போறேன். இந்த பருப்பு பொடி நீங்க ஆந்திரா மெஸ்ஸுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் சர்வ் பண்ற பொடி இதுவா தான் இருக்கும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது நீங்க வீட்ல இருக்கிற பொருள் மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கான தேவையான
தேவையான மெஷர்மெண்ட் என்னன்னா, துவரம் பருப்பு 1 கப்பு, கடலை பருப்பு பாதி கப்பு, பாசி பருப்பு வந்து 1 கப்பு. இந்த 3மே இவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மிளகா சேர்த்துக்கணும், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கணும், அதுக்கப்புறம் லெமன் சைஸ் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் பருப்பு எல்லாமே சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். அதுலவும் பாசி பருப்பு வந்து கொஞ்சம் லேட்டா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா பருப்பு சின்னது இல்லையா, அதுக்காக சீக்கிரமா ஃப்ரை ஆயிடும். அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் லேட்டா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கணும். உங்களோட காரத்துக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் இங்க வந்து ஒரு 15 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கிறேன். அது கூடவே ஜீரகம், புளி இதெல்லாமே சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். புளி எதுக்காக ஃப்ரை பண்றோம்னா, நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்க்கிறப்போ பச்சையா சேர்த்தோம்னா அது அப்படியே ஒட்டிக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்ம கிரைண்ட் பண்றப்போ எல்லாத்தோட மிக்ஸ் ஆகி நல்லா கிரைண்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, ஜீரகம், புளி, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான், இந்த பவுடர் கூட ரெடி ஆயிடுச்சு. இந்த பவுடர் கூட ஜஸ்ட் சாதத்துல போட்டு எண்ணெய் ஊத்தி நல்லா பிசைஞ்சு சாப்பிட வேண்டியதுதான். நார்மல் எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நல்லெண்ணெய் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இல்லையா கீ போட்டு கூட நீங்க பசங்களுக்கு கூட கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்தியா இருக்கும். இந்த 2 பவுடருமே நம்மளுக்கு 6 மாசத்துக்கு வரைக்கும் வரும். ஸோ கண்டிப்பா செஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்தியா இருக்கும், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.